நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நினைக்கிறேன். மோடின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் குஜராத் சிஎம் ஆனவுடனே குஜராத் வந்து கடன் இல்லாத மாநிலம் ஆயிருச்சு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல உலகத்தரம் வாய்ந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து குஜராத்ல தான் வந்து இருக்கு. குஜராத் வந்து ஒரு கிளீனஸ்ட் சிட்டி அப்படி இப்படின்ட்டு ஷங்கர் பட ரேஞ்சுக்கு குஜராத்துக்கான நரேட்டிவ் பயங்கரமா பேசப்பட்டுட்டு இருந்த காலம். மோடிக்கான ப்ரமோஷன் அமோகமா இருந்த காலகட்டம் அதெல்லாம். இவர் மட்டும் நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டரா வந்தா நம்மளோட பொருளாதாரம் எங்கேயோ போயிரும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டுட்டு இருந்த காலம். ஆனா இன்னைக்கு அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகி கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆனா நம்ம நாடு எப்படி இருக்குன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். அன்னைக்கு நான் சின்ன வயசுல இருந்தப்ப மிஸ்டர் மோடியை பத்தின நரேட்டிவ்ஸ் எப்படிலாம் பரப்பப்பட்டுச்சோ அதே மாதிரியான நரேட்டிவ்ஸை இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கக்கூடிய மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு பரப்பப்படுறத நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய யூபிஎஸ்சி ட்ரைனிங் பேஜஸ்ல கூட விஜய் அவர்களை பத்தின ஃபேக் நரேட்டிவ்ஸை நம்மளால தொடர்ந்து பார்க்க முடியுது. பட் இதை பத்தி நிறைய பேர் அவங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணியிருப்பாங்க. நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ சமீபத்தில் அமைச்சரவை ஒதுக்கப்பட்டுச்சு. அதுல பள்ளி கல்வித்துறை அமைச்சரா திரு ராஜ்மோகன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு. அவர் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர். இதுக்காக நம்ம விஜய் அவர்களை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். ஏன்னா ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவருக்கு இவ்வளோ பெரிய மினிஸ்ட்ரி கொடுத்ததுக்கு நம்ம கண்டிப்பா பாராட்டி ஆகணும். ஆனா இதை தாவேகா குழுவினர்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த இன்ஸ்டால இருக்கக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் என்ன மாதிரி பரப்புறாங்கன்னா, பாருங்க ஆதி திராவிடர் நலத்துறையை தவிர ஒரு மினிஸ்ட்ரி ஒரு தலித்துக்கு இன்னொரு மினிஸ்ட்ரி கொடுத்தது டிவிக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இதை வச்சு ஒரு ஃபேக் நேரேட்டிவ்ஸ் பரப்பிட்டு இருக்காங்க. இதை பார்த்து இன்னைக்கு அரசியல் கத்துக்கிட்டு இருக்க யங்ஸ்டர்ஸும் அரசியல் படிச்சுக்கிட்டு இருக்க யங்ஸ்டர்ஸும் திசை திருப்பப்படக்கூடாது. முதலா ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவரை அமைச்சரவையில் உட்கார வச்சது திமுக தான். 1971ஆம் ஆண்டு கலைஞர் ஆட்சி காலத்துல திருமதி சத்யவாணி முத்து அவர்களுக்கு ஆதி திராவிடர் நலத்துறையும் கூடவே வேளாண் துறையும் ஒதுக்கப்பட்டுச்சு. அதே ஆட்சி காலகட்டத்தில் திரு ஓ.பி. ராமன் அவர்கள் வனத்துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தாரு. அவரும் ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர் தான். அதே மாதிரி 1989 திமுக ஆட்சியிலையும் கே. சுந்தரம் அவர்கள் ஆதி திராவிடர் நலத்துறையில மட்டும் இல்லாம பால்வளத்துறை அமைச்சராகவும் இருந்தாரு. 2006 திமுக ஆட்சியில திரு பருதி இளம்பழுதி அவர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக வந்து இருந்தாரு. இப்போ 2021 இருந்து 2026 வரைக்குமான ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக ஆட்சியில கூட திரு மதிவேந்தன் அவர்கள் வனத்துறை அமைச்சராக இருந்தாரு. ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சராகவும் இருந்தாரு. அதே மாதிரி திரு கோவி செழியன் அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராகவே இருந்தாரு. திமுக ஆட்சியில மட்டும் இல்லாம அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அதிமுக ஆட்சியில கூட 2011ஆம் ஆண்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா திரு பெஞ்சமின் அவர்கள் தான் இருந்தாரு. அவரும் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் தான். இப்படிதான் தொடர்ந்து அவங்க கட்சி தலைவரை வந்து குளோரிஃபை பண்ணுன்றதுக்காக எல்லா கட்சியினர்களும் ஃபேக் நேரேட்டிவ்ஸ் பரப்ப செய்வாங்க. நம்ம எது சரி எது தப்புன்றத 2-3 தடவை சர்ச் பண்ணிட்டு தான் அதை வந்து ஷேர் பண்ணணும். அந்த வகையில் இப்போ இன்ஸ்டாவை திறந்தாலே ஒரு ஃபேக் நேரேட்டிவ்க்கு அவ்வளோ ரீஷேர்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. அதுலேருந்தே நமக்கு எந்த அளவுக்கு நம்ம மக்கள்லாம் வந்து அரசியல் அறியாமையில் இருக்காங்கன்றதை வந்து புரிய வருது. அதனால் எப்பயும் பகுத்தறிவோடு செயல்படுவோம். திரு விஜய் அவர்களை தாண்டியும் நிறையா அரசியல் இருக்குது. அரசியல் படிப்போம்.